வணக்கம் guys. இன்னைக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இங்க பாருங்க, எஜுகேஷன் காஸ்ட் ஃபார் டுடே vs ஃபியூச்சர். இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் பாருங்க, இன்னைக்குள்ள எஜுகேஷன் காசும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன் அடுத்த ஃபியூச்சர். ஓகே, இங்கே பாருங்க, ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணுறேன். மெடிசன், ஓகே, இப்போ உள்ள கரண்ட் காசாவில் ஒரு 6 லட்சம் வெள்ளி. ஆனால் ஃபியூச்சர் காஸ்ட் இன்னொரு 20 வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிகம் 1 மில்லியன். லாயர் 3 லட்சம் வெள்ளி, இன் ஃபியூச்சர் 6 லட்சம் வெள்ளி. இன்ஜினியர் 2 லட்சம் வெள்ளி, ஃபியூச்சர் 4 லட்சம் வெள்ளி. அக்கௌண்ட்ஸ் 2 லட்சம் வெள்ளி, பிளாஸ் அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வெள்ளி. பைலட் 4 லட்சம் வெள்ளி, அங்கிட்ட 8 லட்சம் வெள்ளி. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 20 வருஷம். ஆனால் இது இப்போ உள்ள கரண்ட் வச்சு பார்க்கும்போது, ஆனால் இது மேபி இன்னும் கூடிய போக வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு அழகான ஒரு சாலிட்டான ஒரு எஜுகேஷன் பாலிசி நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டீங்களா, எடுத்து வைக்க போறீங்களா? ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த டிவிடனை அவங்கள படிக்க வைக்கும் போது நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியும், அவங்க வந்து மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நம்ம சேர்க்கலாம்னு வச்சுங்களேன், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், அவங்க கடன் வாங்கி தான் வந்து படிக்கணும் சூழ்நிலை வந்துடும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சேவிங் பாலிசி நீங்க எடுக்கிற மூலியமா, எஸ்பெஷலி பிள்ளைங்க எஜுகேஷனுக்கு நீங்க எடுக்கிற மூலியமா இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த டிவிடனோட சேர்த்து அவங்கள படிக்க வைக்க அனுப்பும் போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ எம் நாதன், யுவர் ட்ரஸ்டட் லைஃப் அட்வைசர். இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா எனக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. பாய்.